ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நியமனத் தேர்வு எழுதின ஆசிரியர்கள் தன்னோட பணி வாய்ப்பு காலிப்படங்கள் குறைவா இருந்ததுனால, தன்னோட பணி வாய்ப்புகள் மங்கி போயிருக்கிறதுனால, அரசுக்கு தன்னோட கோரிக்கைகள காலி பணியிடங்கள அதிகரிச்சு குடுங்க அப்படின்ற தன்னோட கோரிக்கைகள அரசுக்கு வேற வேற விதமான டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஆங்கிள்ல அரசுக்கு தங்களோட கோரிக்கைய தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு கோரிக்கையா 50 பைசா செலவில் அகிம்சை போராட்டம் அப்படின்றதுல ஒரு கோரிக்கைய கவர்மெண்ட்டுக்கு குடுத்துருக்காங்க. அது சம்பந்தமான தகவல்கள தான் இந்த வீடியோவுல நாம பார்க்க போறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். வாங்க ஃபிரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். இதுல பாருங்க ஃபிரெண்ட்ஸ், 50 பைசா செலவில் அகிம்சை போராட்டம் அப்படின்றது தான் ஹெட்டிங்கா இருக்குது. பாருங்க, எவ்வளவு ஒரு டேலண்டான டீச்சர்ஸ் டிஃபரண்ட் டிஃபரண்ட்டா யோசிக்க முடியும் அப்படின்ற மாரி தான் இந்த போராட்டமும் இருக்குது. அ அப்படி டேலண்ட் உடைய டீச்சர்ஸ ஸ்டூடண்ட்ஸுக்கு மிகச்சிறந்த முறையில பாடம் நடத்தி, அவன ஒரு மிகச்சிறந்த மனிதனா வெளி உலகுக்கு காட்டக்கூடிய ஒரு டீச்சர்ஸ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அலைய விட்டிருந்தா நல்லாவா இருக்கு ஃபிரெண்ட்ஸ். அப்படி பாவம் அவங்கள கஷ்டப்பட்டு அவங்க போராட்டத்த பல வகையில முன்னெடுத்து, இன்னைக்கும் ஒரு போராட்டமா இந்த வழியிலும் முன்னெடுத்திருக்கிறாங்க. அரசுக்கு தன்னோட காலி பணியிடங்கள அதிகரிச்சு குடுங்க. 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி காலி பணியிடங்கள் மிக மிக குறைவா காட்டுறீங்க. அதாவது இடைநிலை ஆசிரியருக்கு 2700ம், பட்டதாரி ஆசிரியருக்கு 2800ம் அப்படின்றது ரொம்ப 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 கம்மி அப்படின்ற விஷயத்த தான் பல வகையிலுமே நியமன தேர்வு எழுதிட்டு, நல்ல முறையில பாஸ் பண்ணிட்டு, அ ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுதியிருக்காங்க, தமிழ் தகுதி தேர்வு எழுதியிருக்காங்க, நியமன தேர்வு எல்லாத்துலயுமே பாஸ் பண்ணிட்டு தரமான ஆசிரியர்களா தான் இருக்காங்க. இருந்தபோதிலும் அந்த பணி வாய்ப்பு மங்கி இருக்கிறதுனால, தன்னோட எதிர்காலம் இருண்ட காலமா போயிறக்கூடாது அப்படின்றதுக்காக, எந்தெந்த வகையெல்லாம் யோசிக்க முடியுமோ, அந்த வகையெல்லாம் யோசிச்சு அரசுக்கு தன்னோட கோரிக்கைய தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு தான் இந்த 50 பைசா செலவில் அகிம்சை போராட்டம் அப்படின்றதும். அ பாத்துடலாம் ஃபிரெண்ட்ஸ். ஃபுல் டீட்டெயில்ஸா பாத்துடலாம். தொடக்க கல்வியில் 12 ஆண்டுகளாக நிரப்பப்படாத ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி முதல்வர், அமைச்சர்களுக்கு கோரிக்கை அடங்கிய 50 பைசா தபால் அட்டைகளை அனுப்பும் போராட்டத்தை இடைநிலை ஆசிரியர்கள் நியமனத் தேர்வு எழுதினவங்க அவங்க துவக்கி இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அதாவது 50 பைசா கால்ல நம்மளோட கோரிக்கையை எழுதி அரசுக்கு தெரியப்படுத்துறது நூதன முறையில இது ஒரு வகையான போராட்டமா அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க. நியமனத் தேர்வு எழுதின ஆசிரியர்கள் இந்த விஷயத்த கையில் எடுத்து முன்னெடுத்திருக்கிறாங்க. மாற்றி யோசிக்கக்கூடிய நம்ம ஆசிரியர்கள், காலிப்பணிகள் குறைவா இருக்கிறதுனால, தன்னை வாழ்க்கைய மாற்ற முடியலையே அப்படின்ற விஷயத்துக்காக தான் தன்னோட போராட்டங்கள முன்னெடுத்து, அரசுக்கு அகிம்சை வழியில தான். அவங்க ரோட்டுக்கு போறதுல பஸ்ஸ மறிக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னைக்குமே அப்படி பண்ணதும் கிடையாது. இந்த கடந்த 1 ஆண்டுகளா அகிம்சை வழியில தான். இடைநிலை ஆசிரியர் இருந்தாலும், பட்டதாரி ஆசிரியர் இருந்தாலும் தன்னோட கோரிக்கைய அரசுக்கு அகிம்சை வழியில காலி பணியிடங்கள் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப கம்மி சார் அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்து தன்னால எந்தெந்த வகையெல்லாம் சொல்ல முடியுமோ, அந்த வகையெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. பள்ளிக்கு போக வேண்டிய ஆசிரியர்கள் பல வகை போராட்டத்த முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்து இயர் ஒன்ஸ் எக்ஸாம் நடந்துட்டு இருந்தா அவங்க அந்த கோரிக்கை வைக்க போறதே இல்ல. 12 வருஷம் கழிச்சு ஒரு எக்ஸாம் அப்படின்றதுனால, கண்டிப்பா அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. எவ்வளவோ ரிட்டயர்ட்ஸ் இருக்கும். நியூ போஸ்டிங் போடுறவங்க ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் உள்ள வந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து போஸ்டிங் போட்டுக்கணும் சார். 2700 இடைநிலை ஆசிரியருக்கும், 2800 பட்டதாரி ஆசிரியருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மின்றது தான் அவங்களோட கோரிக்கையா தொடர்ந்து தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. அரசு கவனம் கொள்ளணும்னு நம்ம சேனல் சார்பாகவும் கேட்டுக்கிருவோம். அடுத்து பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். தொடக்க கல்வித்துறையில் 11,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. 2013 முதல் நிரப்பப்படவில்லை. ஆனால் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்காக ஆசிரியர் தகுதித் தேர்வு நடத்தியதில் 1.20 அதாவது 1.20 அப்படின்ற லட்சம் பேர் காத்திருக்கின்றனர். ஆனாலும் 12 ஆண்டுகளாக பணி நியமனங்கள் இல்லை. ஆமா ஃபிரெண்ட்ஸ். கடந்த 12 வருஷமாவே பணியிடங்கள் நிரப்பப்படல. பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணியிடங்கள் நிரப்பப்படல. தற்போது 5,00,000 மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்ற இலக்குடன் தொடக்கக் கல்விக்கு உட்பட்ட 37,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் நடந்த மாணவர்கள் சேர்க்கையில் தற்போது வரை 1,00,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. 5,00,000 டார்கெட் வச்சிருக்காங்க. ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸ் இந்த இயர்ல சேர்க்கணும். 2025, 26ல 5,00,000 சேர்க்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான டீச்சர்ஸ் ஃபுல் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் கண்டிப்பா டார்கெட்டா வச்சிருக்கும் அப்படின்னு நம்புவோம்.
ஸோ வந்து காலி பணிகளை அதிகரிச்சு குடுக்கணும் அப்படின்ற இந்த கோரிக்கை வந்து நியாயமானதா தான் அரசு பார்க்கும். கண்டிப்பா பண்ணி குடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் நாம நம்புவோம் ஃபிரெண்ட்ஸ். தற்போதுள்ள ஆசிரியர் எண்ணிக்கையில் ஆண்டிற்கு 5000 பேர் ஓய்வு பெற்று வரும் நிலையில், புதிய ஆசிரியர் நியமனங்களை மட்டும் மேற்கொள்ளவில்லை என ஆசிரியர் சங்கங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. அ ஆசிரியர் தகுதித் தேர்வு தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகளாக காத்திருந்தும் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. குறிப்பாக ஆசிரியர் நியமனங்களுக்கு நிதி இல்லை என்ற எண்ணத்தில் அரசு செயல்படுகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அரசு நியமனங்கள் தொடர்பாக குறிப்பிடும்போது, சம்பள செலவினத்தை திட்ட செலவினத்துடன் சேர்த்து பார்க்க வேண்டும். ஆசிரியர்கள் கொடுக்கும் சம்பளத்தை மாணவர் முன்னேற்ற செலவாகவும், டாக்டர்களுக்கான சம்பளத்தை மக்கள் ஆரோக்கியத்திற்கான முதலீடாகவும் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து ஞாபகப்படுத்துறாங்க. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. எனவே தொடக்க கல்வித்துறையில் காலியிடங்கள் வந்து குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். கோரிக்கை தொடர்பாக முதல்வர் வரை முறையிட்டும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை அப்படின்ட்டு தங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கிடையே 2768 பணியிடங்கள் நிரப்ப நியமன தேர்வு கொள்கை முடிவு வெளியிட்டது. ஆனால் முழு காலி பணியிடங்களை வெளியிட்டு நிரந்தர தகுதி பெற்ற 25,000 ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது வந்து காலி பணிகளை முழுமையா நிரப்பணும். நிரந்தரமான ஆசிரியர்கள் அங்க போடணும். டெம்பரரி டீச்சர் இதெல்லாம் வேண்டாம். 2700 அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட கோரிக்கைய வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதே மாரி பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாருமே தங்களோட கோரிக்கைய வந்து கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. இதை வலியுறுத்தி முதல்வர், அமைச்சர்கள், அதிகாரிகளுக்கு தபால் அட்டை அனுப்பும் போராட்டம் துவங்கி உள்ளது. இதுவரை 8000க்கும் மேற்பட்ட கார்டுகளை அனுப்பியுள்ளோம். அது 1,00,000 கார்டுகளாக அனுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம் அப்படின்றாங்க. பல்வேறு கட்டங்களா வந்து தங்களோட போராட்டத்த இந்த 1 இயராவே முன்னெடுத்துட்டு வராங்க. காலி பணியினர் ரொம்ப கம்மின்றதுனால, அதாவது வந்து 12 இயர்ஸ் கழிச்சு ஒரு காலி பணி 2700 பட்டதாரி ஆசிரியருக்கு 2800 அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அது சாதாரணமா யோசிச்சு பார்த்தாலும் கம்மி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதிகமா சேர்க்கைக்கு அதிகமா வந்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நெறைய காரணங்கள் சொல்றாங்க. நெறைய காரணங்கள் மூலியமா வந்துட்டு கவர்மெண்டோட அந்த திட்டங்கள் அவங்களுக்கு கொண்டு சேர்க்கிற அந்த நலத்திட்டங்கள் மூலமா மாணவர்களுக்கு கிடைக்கிற அந்த நலத்திட்டங்கள் மூலமா நெறைய மாணவர் சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா நீட்டுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியா ஒதுக்கீடே குடுத்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்துட்டு காரணமா வந்து அரசு பள்ளிகள் நோக்கி மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆசிரியர்களும் காலி பணியிடங்களும் ஃபுல்லா நிரப்பணும் அப்படின்றது தான் நியமனத் தேர்வு எழுதிய இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களோட கோரிக்கையா தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு அரசும் இத பரிசீலிக்கும். மாணவர் சேர்க்கையில கவனம் செலுத்துற அரசு, புதிய ஆசிரியர் நியமிப்பதிலும், காலி பணிகள முழுமையா நியமிப்பதிலும் கவனம் செலுத்து அப்படின்னு நம்புவோம். அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடித்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.